ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பிரேசிலியன் மூவியா ரிலீஸ் ஆயிருக்கிற கேரமெல்லோ படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் டிராமா. இது முழுக்க முழுக்க ஒரு டாகை அடிப்படையா வச்சு எடுத்த ஒரு படம். நாம நினைப்போம் இந்த மாதிரி டாகை அடிப்படையா வச்சு எடுத்த படம் நிறைய வந்திருக்கு. அப்படி என்ன இந்த படத்துல புதுசா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா புதுசா சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முழுக்க முழுக்க ஒரு நாய், அதாவது ஒரு டாக் தன்னோட சோறு போட்ட முதலாளிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த கேரமெல்லோங்கிற டாக், அந்த டாக் பேர் கேரமெல்லோ தான். இந்த டாக் அதாவது விசுவாசத்தின் உச்சகட்டமா போய், அதாவது அதுக்கும் மேல ஒரு கட்டமா போய் அந்த முதலாளிய, ஹீரோவை எப்படி காப்பாத்துது, அவனுக்கு எப்படி கடைசி வரைக்கும் உறுதுணையா இருக்கு. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. படத்தோட கதை ஆரம்பத்துல சின்ன ஒரு பெட்டிக்குள்ள இருந்து தான் அந்த டாக் வெளியே வருது. யாரோ ஒருத்தர் தூக்கி போட்டு போயிருப்பாங்க தெருவுல. அது ஒரு தெருநாய் மாதிரி தான் வளருது. அது உணவுக்காக பட்டினியா அலையுது, திருடுது, எவ்வளவோ அடி வாங்குது, கடி வாங்குது, மிதி வாங்குது. இப்படியே ஒரு 3 வருஷத்தை அந்த டாக் ஓட்டுது. 3வது வருஷம் முடிவுல தான் ஹீரோவை சந்திக்குது. ஹீரோவுக்கு அந்த டாக் மேல பார்த்த உடனே 2 பேத்துக்கும் ஒரு ஒரு அன்பு வந்துடுது. அதாவது ஒரு அன்புன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ கூடயே அந்த டாக் ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ கூட எவ்வளோ தூரம் அந்த டாக் டிராவல் பண்ணிச்சு, ஹீரோவுக்கு எவ்வளோ நன்மைகளா அந்த டாக் இருந்துச்சு அப்படிங்கிற படம் தான் இந்த கேரமெல்லோ. சரி, படத்தோட பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பிரச்சனைலாம் இல்லை, அதாவது கதையை நான் சொல்றேன். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹீரோ ஒரு செஃப்பா இருப்பான். அவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன், ரொம்ப திறமையான செஃப், ரொம்ப எல்லாத்தாலையும் பாராட்டப்படக்கூடியவன். அதனாலே என்னமோ ஆண்டவன் அவனுக்கு பிரெயின்ல ஒரு டியூமரை கொடுத்துருவாங்க. அந்த டியூமரை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருப்பான். அந்த டியூமரோட அந்த டாகு எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு எப்படி அந்த ஹோட்டலை வழி நடத்தினா, அந்த டியூமர்னால அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அவன் கேரியருக்கே ஒரு ஆபத்து வரும்போது அந்த டாக் எப்படி அவனை மீட்டு எடுத்துச்சு, அந்த டியூமர்லேருந்து இந்த டாக், அதாவது ஒரு ஒரு நோய்க்கு டாக்டரால செய்ய முடியாத சில விஷயங்களை கூட உளவியலால ஒருத்தரால செய்ய முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா டாக்ஸ் போன்ற பெட் அனிமல்ஸ்னால அது சாத்தியப்படும் அப்படின்னு இந்த படம் சொல்லியிருக்கு. படம் ஓடுறது ஒரு 1.5 மணி நேரம் ஓடுது. அதை ஹீரோ ஒரு பகுதியா இருந்தாலும் டாக் மொத்த படத்தையுமே டாக் ஆளுமை பண்ணுது. அந்த டாகோட நடிப்பு பிரமாதமான நடிப்பு. எந்த ஒரு கிராபிக்ஸும் இல்லாத ஒரு வெறும் டாகை ட்ரைனிங் கொடுத்து நடிக்க வச்சிருந்திருப்பாங்க. அவ்வளோ அருமையா நடிச்சிருக்கு. சில படங்கள் 18 அந்த 8 பிலோ படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒரு 7-8 டாக்ஸ் இருக்கும். இதில் ஒரே டாகை வச்சு இந்த கதையை நகர்த்தியிருப்பாங்க. படம் அதாவது ஸ்லோ ஃபீல் குட் ட்ராமா தான் இந்த படம். அதாவது படத்தோட ஆரம்பம் ஸ்லோவா போனாலும் படத்தோட இறுதி கட்டத்தை நெருங்க நெருங்க, அதாவது அழுகாதவங்க கூட, அதாவது இந்த கண்ணில் பார்த்தா புதம் தண்ணி வரும் தெரியுமா, அந்த மாதிரி இந்த டாக் ஒரு சம்பவம் பண்ணிடுது. அதாவது இது முழுக்க முழுக்க டாக் லவர்ஸ்க்கான படம். டாக் லவர்ஸே இல்லைன்னா கூட இந்த படத்தை பார்த்து முடிச்ச உடனே நாளைக்கே நீங்க போய் ஒரு டாக் நீங்க வாங்கி வளர்த்த ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது இந்த கேரமெல்லோ. பொதுவாகவே இந்த ஒரு படம் ரொம்ப தரமான 2025 மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. இதை நீங்க தாராளமா பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே இல்லை. ஒரு சின்ன சின்ன கிஸ் சீன்ஸ் தான் இருக்குது. இது 13+ தான். மற்றபடி படத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ்வளோ சூப்பராக போயிருக்கு. விஷுவல்ஸ் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், அவ்வளோ நேர்த்தியாகவும் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஹீரோ ரொம்ப அழகாக இருப்பான். ஹீரோயினும் இருப்பாங்க. அந்த ஹீரோயின் சீன்லாம் கம்மியாக தான் வரும். முழுக்க முழுக்க ஹீரோவுக்கும் அந்த டாகுக்கும் உண்டான பாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேரமெல்லோங்கிற படம். இந்த படம் சூப்பரான படம். கண்டிப்பாக அதை பாருங்க. உங்களுக்கே ஒரு நல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நோயவே குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி ஒரு டாகோட அன்புல இருக்கு அப்படின்னு இந்த படத்துல புரிய வச்சிருப்பாங்க. அவ்வளோ அதாவது கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துல இருக்கு. அந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. சூப்பரான ஒரு படம். இதே மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.